ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எங்கள் வீட்டு வாழை தோப்பை பார்க்க போகிறோம். வாழைத்தோப்பு எங்களை அப்படியே ரொம்ப நாளாக களை எடுக்காத கிடக்கு. பத்தாததுக்கு அதை சீர் பண்ணாத வெளியில் இருந்ததுனால அதை பார்க்க முடியல சரியா. அதில் என்னென்ன காய் காய்ச்சிருக்குங்கிறத பார்ப்போம். இப்போ நிறையா ஒரு 4-5 வெரைட்டி போட்டிருக்கோம். பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வெரைட்டி ஏலக்கி பழம் தார் வச்சுருக்கு பாருங்க. தார் வச்சுருக்கா தெரியுதா? அதான் ஏலக்கி. அடுத்த பார்த்தினாக்கா இதுதான் ஏலக்கி, இதுவும் ஏலக்கி தான். அடுத்து இது பார்த்திங்கனாக்கா இது இதுவும் ஏலக்கி குரூப் தான். அடுத்தது சாம்பல் பழம்னு சொல்லுவோம். சாம்பல் பழம், இந்த சாம்பல் பழத்தை பார்த்திங்களா, இது நல்லா டேஸ்டியான இருக்குங்க. வாழைப்பழத்துலேயே இது கற்பூரவல்லி மாரியே இருக்கும், ஆனால் இது வேறு வெரைட்டி. இது நல்லாயிருக்கும். அப்புறம் அடுத்த இது இன்னொரு இது செவ்வாழை குரூப்புங்க. இது செவ்வாழை, இந்த குரூப்பே அப்படியே செவ்வாழை குரூப்பு. இது செவ்வாழை காய்க்கக்கூடியது மரம். பார்த்திங்கனாக்கா அப்படியே இதேமாரி ஒரு 4-5 வெரைட்டி, 5-6 வெரைட்டி போட்டிருக்கோங்க. பார்த்திங்கன்னா அடுத்து இந்த குரூப்பு பச்சை வாழைப்பழங்க. பச்சை வாழைப்பழம் ஏற்கனவே ஒரு இது வெட்டிட்டோம். அடுத்த இது இப்போ தான் வருது. அப்புறம் பார்த்திங்கன்னா இதுவும் அப்படியே ஏலக்கி தான். ஏலக்கி பூ வச்சுருக்கு. திரும்ப இன்னொன்று ஒன்று இருக்குது பாருங்கள். இது பூவம்பழம். தார் விட்ருக்கு. இதான் வெட்டுற ஸ்டேஜில் தான் இருக்குது. அது பார்த்திங்கன்னா அடுத்து இன்னொரு பழம் இருக்குது. கொல்லையில் பக்கத்துலலாம் இடம் இருக்குது. சீசனுக்கு இன்னும் போடலை. நான் எதுவுமே காய்கறி எதுவும் போடலை. எப்போதும் சீசனில் போடுவோம். பாருங்க, இது எல்லாமே எங்கள் தோட்டம் தான். தோட்டம் ஃபுல்லாக எங்கள் தோட்டம் தான். எல்லாம் களை எடுத்து ஃபுல்லாக வயலை சரி பண்ணிவிட்டு தான் அடுத்து நாங்கள் அதுக்கு ஏதாச்சும் கூடு பயிர் போடணும். அதில் சீசனுக்கு தான் ஏதாச்சும் போடுவோன்னு இருக்கோம். இல்லை காய்கறி என்னென்ன பச்சை மிளகா, தக்காளி, புடலம் எல்லாம் போடலான்னு இருக்கோம். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா அதில் இதுவும் பூவம்பழத்தோட வெரைட்டி இது. அடுத்து இது இன்னொரு குரூப்பு பக்கம், இது ஒரு குரூப்பு. இது ஏலக்கி குரூப்பு தான். இது ஏலக்கி பழத்தோட வெரைட்டி தான். இது எல்லாமே பூ வச்சுருக்கு. எல்லாமே இதுதாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இது பூவம்பழத்தோட வெரைட்டி. அடுத்து இதுங்க இந்த மொந்த வாழைப்பழங்க. இது மொந்த வாழைப்பழத்தோட தார். இதுதான் மொந்த வாழைப்பழத்தோட தார். ஆனால் ஆல்ரெடி அதுவும் வெட்டிட்டோம். அடுத்து இது வெறும் இப்போ தான் தார் விட்டுருக்கு. திரும்ப களை அடிச்சிருக்கு. அடுத்து எல்லாமே ரஸ்தாளிங்க. இந்த வெரைட்டி ரஸ்தாளி வெரைட்டி. அது ரஸ்தாளி மரம். இது குரூப் ஃபுல்லாகும். அது பாருங்கள், ரஸ்தாளி காய்ச்சிருக்கு. கிட்டக்க என்னால் தூரமாக இருக்குது, எட்டி எடுக்க முடியல. அதுதாங்க. அடுத்து ரஸ்தாளி பூவை கூட ஒடிச்சு விடாத கிடக்கு பாருங்கள். பூவை கூட ஒடிச்சு விடாத அப்படியே கிடக்கு. நல்லா யாரும் பார்க்காத அப்படியே இருக்குது. ஸோ இதுதாங்க எங்கள் தோட்டத்தில். அதாங்க. அடுத்து இன்னொரு குரூப்பு இந்த பச்சை வாழைப்பழத்தோட குரூப்பு. இதுதான். ஸோ இதாங்க இன்றைக்கி. இது பக்கத்துலேயே பார்த்துங்க. இந்த இதுதான் சீத்தாப்பழத்தோட காய் இப்போ தான் வச்சுருக்கு. சீத்தாப்பழம் காய்ச்சிருக்கு. தூரமாக இருக்கிறதுனால தெரியல. ஆடு மாடு தொல்லையாக இருக்குன்ட்டு முள் வச்சுட்டோம் இடையில. அது ஓரமாக அந்தாண்ட பக்கம் காய் போயிடுச்சு. அது வச்சுருக்கோம். ஸோ இதுதாங்க தோப்போட வெரைட்டிஸ் தான். ஓகேவா? ஸோ அடுத்த வீடியோவில் நான் வேறு போடுறேன். வேறு நல்ல வீடியோ போடுறோம். ஓகே, தேங்க்யூ.